யோ உண்மையை சொல்லு, எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் என்ன? எனக்கு இருக்கிற திறமையை வச்சு வைர நெக்லஸ் என்ன, வைர மாலை, வைர கிரீடா எத்த வேணாலும் கொண்டுருவேன். எப்படி வந்ததுன்னு கணக்கு மட்டும் கேட்க கூடாது. சந்தேகமே இல்ல, நீ ஐயா கிட்ட இருந்து திருடிக்கிட்டு தான் வந்திருக்கிற. திருடல கண்ணம்மா, நான் செஞ்ச உதவிக்காக அவர் எனக்கு மானியம் கொடுத்திருக்கார். மானியம் என்னையா மானியம்? பெரிய தியாகி. ஐயோ அம்மா அம்மா, எனக்கு கணவன் வந்தவன் கள்ளனா போயிட்டானே, தெய்வம் வந்தவன் திருடனா போயிட்டானே, எனக்கு பொண்டாட்டின்னு வந்தவா பைத்தியமா போயிட்டாளே. ஐயா அம்மா, என்ன பத்தி அம்மா அடிப்பாரு மகளே, இந்த கண்டாவை எல்லாம் பார்க்காம கண்ண மூடிட்டியே. கண்ணம்மா தொடாதீங்க, எனக்கு நீங்க வேண்டாம், நெக்லஸ் வேண்டாம், போயா வெளியே. இத நான் திருடல, அவராதான் எனக்கு கொடுத்தாரு. கொடுத்தாரா? என்ன குழம்பா ரசமா குடுக்கறதுக்கு? வைர நெக்லஸ் ஐயா 10,000 ரூபாய். மகன் கேட்டா அப்பா கொடுக்க மாட்டாரா? மகனா? காது குத்துறியா? ஐயாதான் எங்க அப்பா. காதையும் குத்திட்டு கதையும் சொல்றியா? ஐயாவே அப்பான்னு கூப்பிடுறியா? சொந்த மகனைத்தான் வீட்டுல வேலைக்காரனா வச்சிருக்காரோ? மூஞ்சில அடிப்பேன். எனக்கு தெரிஞ்சுட்டு அவருக்கு ஆம்பளை பிள்ளையே கிடையாது, பாப்பா ஒண்ணுதான் அவர் பெத்த பொண்ணு. அதான் இல்ல, அவருடைய முதல் தாரத்து மகன் தான். இந்த விஷயம் சின்னம்மாவுக்கும் லதாவுக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீட்டுல என்ன வேலைக்காரனா வச்சிருக்காரு. நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். அவர் வாயாலேயே என்ன மகனேன்னு கூப்பிட வச்சா? மகனேன்னு அவர் கூப்பிட்டாருன்னா நான் நம்புறேன். நம்புறியா? சரி எழுந்து. எழுந்து சொல்றேன். எழுந்துட்டேன். அவர் கூப்பிட்டா நம்புறேன். அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. ஒளிஞ்சுக்கிட்டா நடக்கிறத கவனி. பாக்கலாம். ரெடியா? அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டு ஏட்டா என் மானத்தை வாங்குறேன். சின்னம்மா காதல உழுதா சீர்வாழே. அப்பா முதுகெல்லாம் வலிக்குதுப்பா, பிடிக்க விடுப்பா. நானா? சின்னம்மா அப்பா இல்ல, இது பிடிக்க தெய்வமே, எனக்கு இதெல்லாம் சோதரனா. எப்பா ஈஸ்வர முருகா, முருகேஸ்வரா, எப்படி 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 நீ என்ன கேட்கறிய? உனக்கு எப்படி அப்படி போதுமா? 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 என்ன கேட்கறிய? உனக்கு போதுமா? போதும். அப்பா மகனே, அதான்டா இப்ப நடந்தது. நான் வரட்டா? அப்பா இடிப்பேன். பாசத்தை உள்ளுக்குள்ளவே அடக்கி வச்சுக்கோ, நேரம் வர்றப்போ அவுத்து விடலாம். இவன் எனக்கு அப்பன். என் ராஜா. பணக்காரன் உடனே என் ராஜா. இப்ப அது ராஜா மந்திரின்னு சொல்லு. சரி, என் மந்திரி. இது பாரியா, நான் ஏதோ தெரியாதனமா தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சுடு. பரவாயில்ல பரவாயில்ல. ஐயோ, நான் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி. நான் இந்த வீட்டு மருமகளா? ஐயா எனக்கு மாமனாரா? மாமா மாமா மருமக மருமக. ஐயோ ஐயோ. இத பாரு கண்ணம்மா, இந்த விஷயத்தை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. சொன்னேன் அப்புறம் ஐயோ ஐயோ அடிச்சுக்க வேண்டியதான். சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். வாங்க. ஐயோ ஐயோ, எந்திரி 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 எந்திரி. நம்ம ரெண்டு பேரும் மனசும் ஒன்னாகிற வரைக்கும் இந்த ரெண்டு கட்டிலும் சேரக்கூடாது. ஆமா, இது உன் கட்டில், இது என் கட்டில். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பிரச்சனையா இருக்கிறதே குழந்தைதான். அதுக்காகத்தான் நான் இந்த குழந்தை பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க? நீ ஏங்கத்தான் ரெண்டு கட்டிலுக்கு நடுவுல இத வைக்க போறேன். இது பார்டர் மாதிரி, எல்லக்கோடு. மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் யாரும் இதை தாண்டக்கூடாது. அப்படியா? முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ நான் குளிச்சிட்டு வரேன். प्यासा है दिल सनम, प्यासी ये रात है, होठों में दबी दबी कोई मीठी बात है, इन लबों पे आज तू हर खुशी निखार ले, खिलते हैं गुल यहाँ, खिल के बिखरने को मिलते हैं दिल यहाँ, मिल के बिछड़ने को खिलते हैं गुल यहाँ. क्या करूँ राम, मुझे बुढ़ा मिल गया, हाय बुढ़ा मिल गया, हाय हाय बुढ़ा मिल गया, ला 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 ला.
पुट्ठा मिल गया இந்தாங்க இந்தாங்க இத வந்துட்டேன். என்ன லதா? கொஞ்சம் அந்த சோப்பு எடுத்து கொடுங்க. ஓ. கொடுங்க. சீ, தண்ணி சாப்பிட்டு இந்த தாகம் அடங்க போறது இல்ல. நிச்சயமா நான் லதா கிட்ட தோக்கத்தான் போறேன். ஐயோ, நான் என்ன செய்யறது? சுகம் என்ன சுகம் என்ன சுகம் தாகம் அது பருவத்தின் ஒரு வகை ராகம் மோகம் அது பிறந்தது ஒரு வித வேகம் தாகம் அது பருவத்தின் ஒரு வகை ராகம் பவளச் செவ்வாய் கனிந்தது பருக பருக சுரந்தது என்ன சுகம் துவளும் கொடியோ சுமந்தது துணையே தழுவிசி வந்தது என்ன சுகம் தாகம் அது பருவத்தின் ஒரு வகை ராகம் போராடும் தேகம் நீராடும் நேரம் போராடும் தேகம் நீராடும் நேரம் போகாத தூரம் போகின்ற போது என்ன சுகம் தாகம் அது பருவத்தின் ஒரு வகை ராகம் நீயும் நீயும் கலந்தது மையும் சாந்தும் கரைந்தது என்ன சுகம் உறவின் கவிதை மலர்ந்தது உலகம் இங்கே மறைந்தது என்ன சுகம் என்னங்க விஸ்வாமித்திரன் மேனகா கிட்ட மயங்கின மாதிரி நீங்க என்கிட்ட மயங்கிட்டீங்க பாத்தீங்களா? ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன், நீங்க தோத்துட்டீங்க. இல்ல 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 இல்ல. தொடக்கூடாதே தொடக்கூடாதே.
சாதாரண ஸ்பூன், அதுவும் எவர் சில்வர் ஸ்பூன். இது செஞ்ச பாக்கியம் கூட நான் செய்யலையே. எல்லாத்துக்கும் என் வாய் தான் காரணம். இவ வாயா சும்மா இருக்க கூடாது. சரியான கும்பகரணியா இருக்காளே. என்னங்க நீங்க நல்ல தூக்கத்துல வந்து எழுப்பிட்டீங்க. சொல்லுங்க. நான் நீயும் கணவன் மனைவி தானே? அதுல ஏன் சந்தேகம்? சும்மா பேசுறதுக்கு ஒரு பில்டப்புக்காக சொன்னேன். அஸ்திவாரம் கட்டுறேன் ஸ்ட்ராங்கா. வந்து நாம ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு தானே வந்திருக்கோம், தேர்ந்தலுக்கு தானே வந்திருக்கோம். ஆமா. 4 சுகத்துக்குள்ள தனியா தானே இருக்கும். ஆமா. அதனால நீ கொஞ்சம் கொஞ்சம் கருணை காட்டி காட்டி நீ சொன்னதெல்லாம் தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா அப்புறம் நானும் நீங்க ஒன்னா இல்ல. கரெக்ட் கரெக்ட். நம்ம 2 பேரும் தேனிலவுக்கு தான் வந்திருக்கோம் இல்ல? ஆமாமா. 4 சுவத்துக்குள்ளர தனியா இருக்கும் இல்ல? ஆமாமா. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் நிச்சயமா கேக்குறேன். நீங்க என்கிட்ட வரவா மன்னிப்பு கேட்டுருங்க. என்னது? ஆமா. அப்போ நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டியா? நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? நான் கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன். என்ன? பாத்துருவான். பாத்துருவோம். பாத்துருவான். பாத்துருவோம். பாத்துருவான். பாத்துருவோம். பாத்துருவான். பாத்துருவோம்.